அனைவருக்கும் வணக்கம். அடுத்து எல்லா வலிகளுக்கும் மூட்டு வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, எல்லா தசை சார்ந்த வலிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வீட்டு வைத்தியமாக இருக்கக்கூடிய வைத்திய முறைகள் இது எல்லாருமே வீட்டில் பண்ணக்கூடிய வைத்தியங்கள். நிறைய ஒரு மூலிகை ஒத்தடம் தான் அது கொடுக்க போகிறோம். இது இலையை எடுத்துட்டோம், நல்லா காய்ச்சி சூடு பண்ணி எடுத்தாச்சு. இந்த இலையை வச்சு நம்ம ஒரு ஒத்தடம் கொடுக்க போகிறோம். தாங்குற அளவுக்கு உங்களோட சூடு தாங்குற அளவுக்கு இப்படி கொடுக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ண வைத்திய முறை தான். ஆனால் இப்போ யாருமே அது பண்ணுறதில்ல. ஹாஸ்பிட்டல் போனோமா, ஒரு ஊசியை போட்டோமா, வலி குறைஞ்சிச்சா, மாத்திரை போட்டோமா அப்படின்ட்டு இருந்து கொண்டு இருக்கோம். பட் இந்த வைத்திய முறை யாருமே அவள் தான் நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ உள்ள பாரம்பரிய வைத்திய முறையை திரும்ப மீட்டெடுத்து கொடுக்கணும் ஒரு நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மூலிகையோட எஃபெக்ட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இந்த சிகிச்சை முறை. ஸோ இது மாதிரி ஹோல் பாடிக்கும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ரிலாக்ஸேஷன், நல்லா தூக்கம் வரும், வலிகள் நல்லா குறைஞ்சிடும், ரத்தோட நல்லா சீராக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணாதிசைகள் இருக்குது. அதுமாதிரி பட்டைகள் ஒவ்வொரு மரத்தோட பட்டைகள் மருத்துவ குணத்தை கொடுக்கும், அதை வச்சு ஒருத்தர் கொடுக்குறது. அப்புறம் பத்து போடுறது, அது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட், ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட் நேச்சுரோபதியில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிகிச்சை முறைகள் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேச்சுரலாகவே தன்னைத்தானே தன் உடம்பை புதுப்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி கண்டிஷன் வந்திருக்காங்க, என்ன தேவையோ, எதை கொடுத்தா நேச்சுரலாக சரி பண்ணணுமோ அதை சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்வயர் பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.